गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. வணக்கம். திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, ஜெயவருஷம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், திதி தேய்பிறை, சப்தமி திதி. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் கும்பம் சந்திராஷ்டமம் உள்ளது. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் சந்திரன் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சூரியன், மகரத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்திலே உள்ள அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கிவிடும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சர்க்கரை நோய் காரணமாக அதன் பாதிப்பிலே உள்ளவர்களுக்கு அந்த நோயின் தாக்கம் மிக குறைந்துவிடும். சர்க்கரை நோய் இருந்தால் அது இப்பொழுது குறைந்துவிடும். பிற தீரா நோய்கள் போல ஏதேனும் இருந்தால் அவையும் தீர்ந்துவிடும். அனைத்து விதமான நோய் நொடிகளும் முற்றிலுமாக குணமாகக்கூடிய அல்லது பெருமளவு குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே உள்ள கவலைகள், கோபதாபங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பெண்கள் புத்தாடை வாங்கி மகிழ்வார்கள். புதிய ஆபரண சேர்க்கை ஏற்படும். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு விரும்பும்படியே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதனின் சாரம் இப்பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. புதன் வக்கரமடைய துவங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து வக்கரமடைந்து புதன் 8ஆம் இடம் வரப்போகிறது. இந்த நேரத்திலே உங்களது கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள்.
மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் உங்களிடம் கொடுத்து செய்ய சொல்வார்கள். நீங்கள் அவற்றையெல்லாம் மிக சுலபமாக சர்வசாதாரணமாக அதையெல்லாம் செய்து காட்டுவீர்கள். உங்களுக்கு அலுவலகத்தில் கொடுக்கப்படுகின்ற அனைத்து வேலைகளையும் மிகவும் சிறப்பாக செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தால் உங்களால் செய்ய முடியாது, நீங்கள் அதனால் எப்படி செய்வது என்று தெரியாமல் நீங்கள் விழித்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்து உங்களிடம் பெரிய பணிகளை எல்லாம் செய்ய சொல்லி சுமத்துவார்கள் தலையிலே. ஆனால் நீங்கள் அதை மிகச் சுலபமாக செய்து விடுவீர்கள். அதன் பிறகுதான் உங்களது திறமை வெளிவரும். செயற்கரிய செயல்களை செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது முழு திறமையும் வெளிப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் பணிபுரியும் இடத்திலே நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் அல்லது தலைமை பொறுப்பிலே இருப்பவர்களாக இருந்தாலும், இன்றைய தினம் உங்களது திறமைகள் மிகச் சிறப்பாக வெளிப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாராட்டும் நற்பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் தொழில் ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து ராசியில் உள்ள குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். 5க்குடைய செவ்வாயும் 7க்குடைய சனியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகம். இப்படி வலுவான நிலையிலே கிரகங்களெல்லாம் வெகு சிறப்பாக அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். எந்த தடையும் இருக்காது. எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே ஒரு பெரிய ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு உங்களுக்கு பிறக்கும். மனோபலம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். மன வலிமை சிறப்பாக இருந்தால் அனைத்து பணிகளையும் செவ்வனே செய்து விடலாம். தைரியலட்சுமி இருக்கிற இடத்துக்கு தான் மற்ற 7 லட்சுமியும் வரும். இப்பொழுது உங்களிடம் தைரியலட்சுமி குடிகொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகச் சிறப்பாக வெகு நேர்த்தியாக உங்களது பணிகளை எல்லாம் செய்து மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது மிக பிரகாசமாக காணப்படுகிறது. திருமண முயற்சி வெற்றி அளிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் உற்பத்தியாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்தும் நீங்கி இப்பொழுது உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலால் எந்தவித ஒரு பிரச்சனையும் இப்பொழுது ஏற்படாது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு புதனையும் சுக்கிரனையும் பார்த்து கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அல்லது ஏதேனும் தொழில் காரணமாக வெவ்வேறு ஊரிலே வசித்து கொண்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து ஒரே ஊரிலே மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பிரிவு நீங்கும். மகிழ்ச்சி அலை வீசும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசியிலே அமர்ந்திருக்கிறது. ராசியிலே சந்திரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான அதிநவீன பொருட்களை எல்லாம் வாங்குவது, லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு என்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி வைப்பீங்க வீட்டில். இப்போது
செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அதில் இருக்கிற லேட்டஸ்ட்டு டிசைன், லேட்டஸ்ட்டு மாடல் அதெல்லாம் வாங்கி குவித்து ஒரே சந்தோஷமாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக உங்களது குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு நேரம். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். எப்போவோ வர வேண்டியதெல்லாம் இப்போ வரும். மிக பழைய பாக்கியெல்லாம் இப்போ வசூலாகும். நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதேனும் வராமல் இருந்தால், விடுபட்டு போயிருந்தால், அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தேடி வருகின்ற ஒரு நேரம். செல்வச் செழிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அளவிற்கு அது உயர்ந்து கொண்டே போகும். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறும். தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. குழந்தை பிறக்கும் வயதிலே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அல்லது உங்களுடைய வளர்ந்த மகன் அல்லது மகள் யாருக்கேனும் திருமணமாகி இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்களுக்கு பேரன் அல்லது பேத்தி பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அதற்கான ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதை மகிழ்ச்சியாக இனிப்பு வழங்கி கொண்டாடுவீர்கள். மிக மிக மகிழ்ச்சியான செய்திகள், நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேருகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. 3-6 குரு உச்சம் பெற்றதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு இப்பொழுது சாதகமான நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் சனியோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பனை செய்வது போன்றவற்றை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது நடந்து முடிந்துவிடும். அசையா சொத்துக்களின் விற்பனை மூலமாக ஒரு சிலருக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வரவும் செலவும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 11ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். அதிலும் சந்திரன் தன் சொந்த நட்சத்திர சாரமான ஹஸ்தத்தில் இருக்கிறது. ஹஸ்தம் என்பது சந்திரனுக்குரிய நட்சத்திரங்களில் ஒன்று. சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்திலே இருக்கிறது. சொந்த நட்சத்திர சாரத்திலே புதனின் வீட்டிலே, புதனுக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ஆகவே உங்களுக்கு லாபஸ்தானத்து சந்திரன் பாக்யாதிபதி வலுவான நிலையிலே இருக்கிறது. அது நன்மைகளை அதிக அளவிலே செய்யும். விருச்சிக ராசிக்கு சந்திரன் தான் பாக்யாதிபதி, பாதகாதிபதி ரெண்டுமே. இப்பொழுது தேய்பிரையில் வரும்பொழுது உங்களுக்கு அது பாதகாதிபதியாக வேலை செய்யாது, பாக்யாதிபதியாகத்தான் செய்யும். அதிலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் செய்து வரும் தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக மட்டுமின்றி அதில் மிகப்பெரிய ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிறு தொழில் செய்பவர்கள், தினசரி தொழில் செய்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலான லாபம் கிடைக்கும். இன்றைய தினம் தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள்.
எட்டுக்குடையவன் 10ஆம் இடம் சென்றதால் யோகம், எட்டுக்குடையவன் தேய்பிறையிலே வருவதால் யோகம். அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்களான குருவும் புதனும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. குரு உச்சம் பெற்று புதனை பார்க்கிறது, புதனும் குருவை பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவிலே செய்யும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய திருப்பங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அனைத்தும் நிகழும். அசையா சொத்துக்களை வாங்குவது, விற்பனை செய்வது போன்றவற்றை நீங்கள் திட்டமிட்டபடி இப்பொழுது செய்து முடிக்க முடியும். அதில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் தாமாக நீங்கிவிடும். நன்மைகள் நடைபெறும் போது தடைகள் தாமாக நீங்கிவிடுமா. நல்ல நேரம் வரும்போது தடங்கள்லாம் தானே விலகிடுமா. நேரம் சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று வந்து தடுக்கும். இப்பொழுது தனுசு ராசிக்கு தடைகளெல்லாம் தாமாக விலகும் நேரம், அதுவாகவே போயிடும். சூரியன் வந்தால் பனி எப்படி தானாக விலகிறது, அதை போல இப்பொழுது உங்களுக்கு சூரியனை கண்ட பனி போல உங்களது தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதிக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு நல்ல கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே புதன், சுக்கிரன், 7ஆம் இடத்திலே குரு, மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ராசியிலே 2 சுப கிரகங்கள், 7ஆம் இடத்திலே ஒரு சுப கிரகம் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது ராசியை. மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது தீர்ப்பு வரும். அசையா சொத்துக்கள் ஏதேனும் வாங்க முயற்சி செய்தால் இப்பொழுது அது முடியும். மார்கழி மாதத்தில் ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். கிரகப்பிரவேசம் தான் செய்யக்கூடாது. மார்கழி மாதத்தில் திருமண முகூர்த்தமும் கிரகப்பிரவேசமும் செய்யக்கூடாது. மற்ற எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி தேதி 28 ஆயிடுத்து. தை பிறந்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் முகூர்த்தம், ஜனவரி 18 முதல் முகூர்த்தம். ஆகவே இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கிறது. தை மாதம் பிறந்து கரிநாள்லாம் போய் முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சரியாக ஒரு வாரம்தான் இருக்குது. ஆகவே நீங்கள் வீடு வாங்குவது அல்லது உங்களது சொத்துக்களை விற்பனை செய்வது போன்ற விஷயங்களை முயற்சி செய்தால் அது இப்போவே அதற்கான அறிகுறிகள் தெரியும். பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தை பிறந்ததும் நீங்கள் அதுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இப்பொழுது அதற்கான முயற்சியில் இறங்கலாம். இன்றைய தினம் நீங்கள் அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். கும்பராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய முக்கியமான கடமைகள், தவிர்க்க முடியாத, இன்றியமையாத, செய்துதான் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய உங்களுடைய அலுவலக பணிகள், உங்களுடைய கடமைகள் என்ன உண்டோ அதை மட்டும் செய்யுங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கலை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சில்லற செலவுக்கு கையில் காசு எடுத்துகிட்டு போகலாம், பெரிய அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. வெளியே பயணம் செய்யும் பொழுது, அலுவலகத்திற்கு செல்லும் பொழுதோ அல்லது மாணவர்களாக இருந்தால் கல்லூரிக்கு செல்லும் பொழுதோ விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அதெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே, 5க்குடையவன் 7ஆம் இடத்திலே, 7க்குடையவன் 11ஆம் இடத்திலே. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும்.
திடீர்னு பதவி உயர்வு, எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு யாருக்கு கொடுப்பதாக இருந்தார்களோ அவர் திடீர்னு மறுத்துருவார், எனக்கு வேணான்னு. அப்போ சரி நீ வான்னு சொல்லி உங்களை பிடிச்சி கரகன்னு இழுத்துன்னு போய் சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, எதிர்பாராத விதமாக வலுக்கட்டாயமாக ஒரு பதவி உயர்வை கொடுத்து உங்களை உட்கார வைத்து விடுவார்கள். புதிய நாற்காலி உங்களுக்கு இன்றைய தினம். அலுவலகத்திலே உங்களின் நாற்காலி மாறும், இடம் மாறும், அறை மாறும், பணிகள் மாறும், ப்ரொஃபைல் மாறும். லோ ப்ரொஃபைல்லேருந்து ஹை ப்ரொஃபைலுக்கு போக போகிறீங்க. உங்களுடைய அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் மீனராசிக்கு விளங்குகிறது. மிகச்சிறப்பான எதிர்பாராத பல நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். இது ஒரு அற்புதமான நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, பைரவர் வழிபாடு செய்கின்ற நாள். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் சந்நிதியிலே வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் புகழ்பெற்ற ஊர்கள் சீர்காழி, திருவிடைமருதூர், சிதம்பரம் ஆகிய கோவில்கள். சீர்காழியில் 8 பைரவர் சந்நிதி இருக்குது. பைரவர்களிலே 8 தினுசு அஷ்ட பைரவர்னு உண்டு. அந்த 8 பைரவருக்கும் சன்னதி இருக்கிறது சீர்காழி சிவன் கோவில். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்த கோவில். பைரவர் வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறும். அதே போல சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் சன்னதியிலே உள்ளே ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்ற ஒரு பைரவர் இருக்கிறார். அதை அஷ்டமி நாளிலே வெளியே எடுத்து வந்து மண்டபத்திலே வைத்து அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து தீபாராதனை செய்து மீண்டும் கொண்டு போய் உள்ள நடராஜர் பக்கத்திலே வச்சுருவாங்க. ஒவ்வொரு கால பூஜை, 4 காலம் 5 காலம் 6 காலம் பூஜையெல்லாம் நடக்கல. அந்த ஒவ்வொரு கால பூஜைக்கு ஸ்படிகலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுதும் பைரவரை எழுந்தருள பண்ணி மண்டபத்திற்கு கொண்டு வந்து அங்கே அவருக்கு சிறப்பு வழிபாடு செய்து மீண்டும் உள்ளே கொண்டு போய் வைத்து விடுவார்கள். இது சிதம்பரத்தில் வழக்கம். அனைத்து சிவன் கோவில்களிலும் பைரவர் சன்னதி இருக்கும். நாய் வாகனம் கொண்ட சிவாம்சம். பைரவர்ங்கிறது சிவனுடைய ஒரு அம்சம்தான், தனியாக வேற கடவுள் இல்லாது. சிவபெருமானுக்கு மொத்தம் 64 ரூபங்கள். அரூபமாகவும் அரு உருவாகவும் உருவாகவும் விளங்குபவன் சிவன். அரு உருவாக என்றால் சிவலிங்க திருமேனியாக இருக்கிறார் என்று அர்த்தம். அருவம் என்றால் கண்ணுக்கு தெரியாது. உருவம் என்றால் தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், பைரவர் இதெல்லாம். ஆகவே சிவபெருமானின் ஒரு 64 வடிவங்களில் ஒன்றுதான் பைரவர். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியிலே கால பைரவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். மாலை நேரத்திலே அல்லது இரவு நேரத்திலே பைரவர் வழிபாடு செய்தால் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். நவக்கிரகங்களும் நமக்கு அனுகூலமாக நன்மை செய்யும். பைரவர் வழிபாடு செய்வது மிக பழமையான ஒன்று, ஆதிகாலந்தொட்டே இருக்கிறது. ஜகத்குரு ஆதிசங்கரர் பைரவர் மீது சமஸ்கிருதத்திலே காலபைரவாஷ்டகம் என்று ஸ்லோகம் பாடியிருக்கிறார். ஆகவே அது மிக பழமையான ஒரு வழிபாடு. அதை செய்ய வேண்டிய நாள் நாளைய தினம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வாழ்க்கையில மேன்மை அடைய, பிரச்சனைகள் தீர, ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுவார். சௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதீன் மமதா ராட்சசாந்தகம் வந்தே கிருஷ்ணம் ஜகத்குரும். விஷமே துர்கமே சைவ பயார்த்த சரணங்கதா நதேகாம் ஜாயதே கிஞ்சித் அசுபம் ரணசங்கடே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக.
அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான இந்த மார்கழி 28ஆம் தேதி 12/1/2015 திங்கட்கிழமை அன்று இன்று இருக்கக்கூடிய சுப நல்ல நிகழ்ச்சிகளை பற்றியும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் உங்களுக்கு முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கட்டாயம் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நேர்கள் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதாவது இந்த வாஸ்து பூஜை இருக்குங்க இல்லையா, அது வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ணணுமா, இல்ல வந்து வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதுனால வந்து நம்ம இந்த வாஸ்து பூஜை பண்ணணுமா சுவாமிஜி? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அதாவது வாஸ்து புருஷனை பூஜிக்கிறதுன்றது வீடுகள் ஆலயங்கள் 2 இடங்கள்லையும் உண்டு. அதுமாதிரி புதிய தொழிற்சாலைகள்லையும் உண்டு. வாஸ்து பூஜை வேற, வாஸ்து சாந்தி வேற, இந்த வாஸ்து ஹோமம் வேற. சாதாரணமாக மனை முகூர்த்தம்னு பண்ணுறது ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணுவோம். ஆனால் அந்த வாஸ்து பூஜைன்றது வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய அன்று பண்ணுவாள். நீங்கள் வந்து வாஸ்து புருஷன் எந்த மாதம், எந்த கிழமை, எந்த நாள் தமிழ் தேதியில் எந்த நேரம் கண்முழிக்கிறார் அப்படின்ற விவரங்கள் அதில் இருக்கும். பொதுவாக வந்து வாஸ்து புருஷன் வந்து உறங்குதல், அதுக்கப்புறம் விழித்தல், தந்த தாவனம், பல் தேய்த்தல், ஸ்நானம் குளிக்கிறது இப்படிலாம் வரும். போஜனம் பூஜைன்னு வரும். இதில் கடைசி அந்த நிமிடங்கள் தான் ரொம்ப 24 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப விசேஷம் சொல்வாள். இதில் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால் வீட்டோட வடகிழக்கு ஈசான்யத்தில் இந்த பூஜையை வந்து போடுற வழக்கம் உண்டு. 9 கல் வச்சு போடுவா. கூடுதலாக ஒரு 4 கல் ருக் யஜுர் சாம அதர்வனத்துக்கு 4 கற்கள்னு வைப்பான். இந்த வாஸ்து பூஜைன்றது வீடு கட்டுறதுக்கு முன்னால் போடக்கூடியது வாஸ்து பூஜை. வாஸ்து சாந்தி பண்ணக்கூடியதுன்னா ஒரு வீடு கட்டின உடனே சாதாரண பார்த்தீங்கன்னா வெக்கப்போரில் ஒரு பொம்மை மாதிரி பண்ணி வாஸ்து புருஷாய மகாகாயாய ரக்தலோச்சனாய கிருஷ்ணாங்காயன்னு சதுர்நாமங்களால் உங்களுக்கு ஆகுதி கொடுத்து கொளுத்தி வீட்டை வந்து சுத்தம் பண்ணுவான். வாஸ்து சாந்தி. அதே மாதிரி உங்களுக்கு கிரகப்பிரவேச வீடுகள் கோயில்கள் கட்டி முடித்த பிறகும் வாஸ்து சாந்தி பண்ணுற வழக்கம் உண்டு. இது வாஸ்து சாந்தி வேற, வாஸ்து பூஜைன்றது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. வீடுகளில் வாஸ்து தோஷம் இருக்குன்னு சொல்லி அதுக்காக பண்ணக்கூடிய சாந்தி வேற. அப்படி பண்ணும்பொழுது வெறும் வாஸ்து ஹோமங்கள் மட்டும் பண்ணாமல் சுக்தாதிகளால் விஷ்ணு சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், துர்கா சுக்தம், நீலா சுக்தம் பண்ணி அதோட உங்களுக்கு இந்த வாஸ்து சாந்தி பண்ணுற வழக்கம் உண்டு. அதனால் வாஸ்து தோஷத்துக்கு செய்யக்கூடிய வாஸ்து சாந்தி வேற. ஆனால் வாஸ்து பூஜைக்கு நீங்கள் பஞ்சாங்கத்திலே வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல்னு தனியாக போட்டிருக்கோம். இன்னும் நிறைய விவரங்கள் இருக்குது. பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இதை நம்ம விவரமாக சொல்கிறோம். வாஸ்து பூஜை பத்தி நல்ல ஒரு அழகான தெளிவான விளக்கம் நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. ரொம்ப நன்றி. முதல் நேயர் யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம். 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 உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மகாலட்சுமிங்க. மகாலட்சுமி எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே. யாருக்காக வந்து நீங்க சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்காக தான். ஓகே. என்னோட நேம் மகாலட்சுமி. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25/6/1974. என்னோட நட்சத்திரம் பூரம், 2வது பாதம், ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி. என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் மகாலட்சுமி? இல்ல, இப்போ நான் வந்துட்டு என்ன ஒரு ஜாப் பண்ணினாலும் என்ன ஒரு பிசினஸ் எல்லாமே வந்து தடங்களா தான் இருக்கு. இதனால நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்குமே சண்டே வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிக்கிறோம். ஆனா இது எதனால எனக்கு தெரியல. எது ஆரம்பிச்சாலுமே ஒரு தடங்கள். நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பிசினஸ்க்காக ஏதாவது ஆரம்பிக்கலாம்னா கூட எல்லாமே வந்து தடங்களா தான் வந்து நிக்குது. எனக்கு எதுவுமே நல்ல ஃபார்வர்ட் முன்னேற முடியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுக்கான வழி என்ன அப்படிங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி, உங்களுக்கு உங்க கணவருக்கும் உங்களுக்கும் பணத்தால தான் கருத்து வேறுபாடுங்களா? பணத்தால நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு சுவாமிஜி. ஆக்சுவலி கல்யாணம் பண்ணினதே நிறைய போய் சொல்லி எல்லாம் பண்ணினாங்க. பட் அதெல்லாமும் கடந்து நாங்க வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். இப்போ மெயின் அவருக்கும் வேலை கிடையாது, போறது இல்ல. ஒண்ணா இருக்கீங்களா? இல்ல, இப்ப தற்சமயத்துக்கு நாங்க பிரிஞ்சிருக்கோம். இந்த வேலை இல்லன்றது ஒரு காரணமா எடுத்துக்கலாமா பிரிஞ்சிருக்கிறதுக்கு? பிரிஞ்சிருக்கிறதுக்கு வேலை இல்லன்னு ஒரு காரணம் இல்ல. அதை விட அவருக்கு நிறைய இந்த குடிப்பழக்கம் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. சோ அதனால வீட்டுல தினைக்கும் போராட்டம், சண்டை, சச்சரவு. இதனால வந்துட்டு ரொம்ப பெரிய சண்டையா மாறிடுது. இது இத்தனை வருஷம் பொறுத்துண்டாச்சு. இதுக்கு மேல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. சோ அவ முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ரொம்ப பெரிய சண்டையா போயிடுது இப்போ.
இப்போ உங்களுக்கு வந்து குடும்பம் சேர்ந்து இருக்கவும், நீங்க எடுத்த ஒரு முயற்சி பலன் தரவும், இப்போ அந்த கடன் இல்லாம ருணம் ரோகம் ரெண்டும் நிவர்த்தி ஆகிறதுக்கும் உங்களுக்கு இப்போ பரிகாரம் சொல்றோம். சரிங்க. ஆனா அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நம்ம பாரத கலாச்சாரம் வந்து உயர்ந்த கலாச்சாரம்னு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்தாலும் கணவன் மனைவி பிரிதல், இந்த டைவர்ஷன்ற வார்த்தையை நாம வந்து கடைசி பட்சமா வச்சுக்கணும் குடும்பமான வர. ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் அவரோட குடிப்பழக்கத்தை ஒரு வியாதியா நினைச்சு நீங்க தீர்க்க முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி அவருக்கும் வேலை இல்லாத உங்களுக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கிற காலத்துல சேர்ந்து இருந்து பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது உத்தமம். இப்ப சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து இருக்கவும் பணப்பிரச்சனை தீரவும் ஒரு நல்ல பரிகாரமா இது அமையும். நீங்க சென்னையில வந்து பைராகி மடம் அப்படின்னு டவுன்ல கேட்டா சொல்லுவா, பூக்கடையில. அங்க வெங்கடேச பெருமாளை, பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம். அங்க வந்து உங்களுக்கு அந்த சுவாமியை வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு 11 சனிக்கிழமை பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. ஒண்ணு வைராகி மடம் கோயில்ல அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து நரசிம்மர் சுவாமிக்கு புதன்கிழமை அன்னைக்கு பானக நைவேத்தியம் பண்ணுங்க 3 முறை. பெருமாள் கோயில்ல இருக்க நரசிம்மர் சுவாமிக்கு பானகம் 3 புதன்கிழமை நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த சனிக்கிழமை 11 சனிக்கிழமை வெங்கடாஜலபதி சுவாமியை நீங்க தரிசனம் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சுமூகமா தீரும். 2 பேரும் நீங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான நல்ல சூழ்நிலை உருவாகும். குடும்பம் நல்ல விருத்தியை நோக்கி போகும். பொருளாதார பிரச்சனையும் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொடர்ந்து அடுத்த நேர் என்ன சந்தேகம் குறித்து கேட்க போறாங்க அப்படின்றத பார்த்தலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. கண்ணகிங்க. கண்ணகி, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாங்க அரியலூர் மாவட்டம், பக்கத்துல வில்லேஜ். யாருக்காக நீங்க வந்து சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக. ஓகே, அவரோட பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு சா சுந்தரவேல். நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. ஓகே. 13/2/1990. ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்கம்மா சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு? அவனுக்கு ஒன்னும் வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கல. ஓகே. 1 வருஷம் அது வேலைக்கு போய் அவன் செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இன்னும் 1 ரூபாய் கூட வீட்டுக்கும் தர முடியல. இல்ல வெளியில போவாங்களா, இல்ல அந்த கம்பெனில இருக்கலாமா? இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? கொஞ்சம் கம்பெனில இருக்கான். பூந்தமல்லியில ஒரு கம்பெனில இருக்காப்ப. ஓகே, என்ன படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்க? இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பையனுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி, இவர் வீட்டுக்கு எத்தனாவது குழந்தைமா இவங்க? பெரிய பையன் தான். இப்ப இவரோட சப்தரிஷி வாக்கியப்படி இப்ப வந்து புதிய முடிவுகள் எதுவும் இவர் எடுக்க வேண்டாம். சரிங்க. இப்ப எந்த நிலையில நிற்கிறாரோ, எந்த நிறுவனத்துல ஒர்க் பண்றாரோ, வேலை செய்யறாரோ, அதே நிறுவனத்துல அந்த கம்பெனில தொடர்ந்து உத்தியோகம் பண்ண சொல்லுங்க. இப்ப உத்தியோக ரீதியா அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க, உறுதியா சொல்லிடுங்க. மாற்றங்கள் வருவதற்காக இன்னும் 1 வருடம் 3 மாத காலம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. இவர் எதிர்பார்த்த மாற்றத்தை கட்டாயம் அடைய முடியும். இப்ப இவருக்காக நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வியாழக்கிழமை போய் நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. 9 வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. 9 வியாழக்கிழமை நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. இது வந்து அவருக்கு வந்து சின்ன சின்ன தடங்கல்கள், கண்ணுக்கு தெரியாத சங்கடங்கள் இருந்தா அதை நிவர்த்தி செய்யும். ஆனா நிறுவனமும் அதை வந்து மாறுறதுக்குரிய புதிய முயற்சிகள் இப்ப வேண்டாம். திருப்பங்கள் தானே தேடி வரும். வேற பரிகாரங்கள் எதுவும் இவருக்கு அவசியம் இல்லை. இது யோக ஜாதகம் தான், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கண்ணகி, அவங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. அவங்களுடைய பையனுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்டதா கேட்டிருந்தாங்க. நல்ல யோகம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. இதை தொடர்ந்து அடுத்த காலர் யார் எங்கன்னு பாத்துலாம். வணக்கம். வணக்கம் மேடம், மணிகண்டன். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? திருப்பூர்ல இருந்து. திருப்பூர்ல இருந்தா? யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு மேடம். உங்களுக்காக தானா? ஆமாங்க. உங்களுடைய பிறந்த தேதி, நட்சத்திரம், ராசி சொல்லுங்க. 22ஆம் தேதி 11ஆம் மாசம் 85வது வருஷம். ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க இன்னைக்கு சுவாமிஜி கிட்ட நீங்க? திருமண தடை. நீங்க திருமண தடங்கள்ல
திருமண தடங்கள் நீங்களும் சொல்லி சுவாமிஜி கிட்ட கேட்க போறீங்களா? ஆமாங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. சுவாமிஜி கிட்ட அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத வந்து கேட்கலாம். சுவாமிஜி, திருமணத்துக்கு எப்பயில இருந்து முயற்சி பண்றீங்க மணிகண்டன்? இப்ப அந்த ஒரு 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 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து சொல்லுங்க, தடைனா ஜாதகம் பேசப்பட்டு தடைப்பட்டிருக்கா? ஜாதகம் பேசப்பட்டு வரன் வீடு தேடி வந்திருக்கா, தடைப்பட்டிருக்கா? சொல்லுங்க. கார்த்திகை மாசம் வந்து ஜாதகம் பார்த்தா கார்த்திகை மாசம் வந்து வரும், ஜாதகம் வரும் அப்படின்னாங்க. சரி, ஜாதகம் கூடி வந்ததே மறுபடியும் தடங்கள் நின்றுச்சுங்க, அப்படி நின்றுச்சுங்க. அதான் இந்த தடை விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் சொல்றோம். அதாவது அமாவாசைக்கு அப்புறம் 4வது நாள் வர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் கோயில், அதாவது அமாவாசைக்கு 4வது நாள் வர சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம், அவருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி அருகம்புல்லால அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு வேணா போகலாம். இது ஒரே ஒரு முறை பண்ணுங்க போறோம். வரன் தேடி வரும். பேசி முடிக்கக்கூடிய தருணத்துல உங்களுக்கு வந்து சிவாலயம் போய் சிவபெருமானையும் பார்வதியும் தரிசனம் பண்ணி வில்வ மாலை சாத்துங்க. வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் நைவேத்தியம் பண்ணி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சுபமா முடியும். வேற எந்த பரிகாரங்களும் தேவையில்லை. நல்ல இடமா வரும், ஓரளவு தெரிஞ்ச இடமாவே வரும். இதுவரை இருந்த தடைகள் கட்டாயம் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அடுத்த நேர் என்ன சந்தேகம் குறித்து கேட்க போறாங்கன்றது கேட்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சவிதா மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. சவிதா, யாருக்காக நீங்க சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம், ஹஸ்பண்ட்காகவா? ஓகே, அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவர் பேர் வந்து பி தனபால். பிறந்த தேதி வந்து ஜூன் 7th 1980. ஓகே. ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க சவிதா நீங்க? ப்ராப்ளம் இந்த 1 இயரா ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க மேடம். ஓகே, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ப்ராப்ளம்ஸ், பினான்சியல், வேலையில எல்லாமே. அவருடைய தொழில்லையா? ஆமாங்க, தொழில்ல. ஓகே, ரொம்ப ஒரு 20 lakhs மேல லாஸ் ஆயிடுச்சுங்க எல்லாமே. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட ஆலோசனை கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்க, அவர் என்ன தொழில் பண்றாரு? அவர் வந்து ஹேச்சரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சுவாமிஜி. சரி, அது வந்து இப்போ வேலையை விட்டு நின்னு சொந்தமா பண்ணாருங்க. சொல்லுங்க. லாஸ்ட் இயர் அந்த கம்பெனி விட்டு நின்னதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. சொந்தமா அது என்ன பொருள் உற்பத்தி பண்ணாரா? கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலா? இல்லைங்க, கோழி பண்ணல வந்து சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கோழி பண்ண சொந்தமா பண்ணாரா? அதுக்கப்புறமா ஒரு கம்பெனி விட்டு விலகி, அந்த கம்பெனி ப்ராப்ளம் ஆகி அதை விட்டு விலகி சொந்தமா பண்ணாருங்க சுவாமிஜி. அதான் கோழி பண்ணதான். ஆமாங்க சுவாமிஜி, அதுலயும் பயங்கர லாஸ், 20 lakhs மேல லாஸ் ஆயிடுச்சுங்க சுவாமிஜி. சொல்லுங்க. இந்த 1 இயரா பயங்கர ப்ராப்ளம் சுவாமிஜி. அது லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ண கம்பெனில போலீஸ் வரைக்கும் போற லெவல் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுங்க. ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மன கஷ்டம். அதனால போலீஸ் வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப மன கஷ்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் நீங்க வந்து இப்ப இவருக்கு இந்த பிரச்சனைக்கு பிரதான காரணம் 6, 10 குடைவன் சேர்க்கைன்னு சொல்லி ரோகாதிபதி ஜீவனாதிபதி சேர்க்கைன்னு வந்திருக்கு. கடன் ரோக ஸ்தானாதிபதியும் ஜீவனாதிபதியும் சப்தரிஷி வாக்கியப்படி சேர்ந்து வரும்பொழுது கடனை தான் உற்பத்தி பண்ணுவார். ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவோம். அதனால கைப்பொருள் களவு போகும் சொல்லுவா. கையில இருக்கக்கூடிய பொருள் கூட விரயமாகக்கூடிய காலகட்டம் இது. படிச்ச படிப்போ அல்லது அனுபவ அறிவோ கை கொடுக்க முடியாத ஒரு காலகட்டம். இதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம்னா, உங்களுக்கு இந்த திருச்சியில வந்து பக்கத்துல உத்தமர் கோயில் பிச்சாண்டவர் சன்னதின்னு சொல்லுவா. உத்தமர் கோயில், அத வந்து பிச்சாண்டவர் சன்னதி அப்படின்னு சொல்லுவா. ஆமா, அங்க வந்து பிரம்மாவுக்கு சன்னதி இருக்கு, சிவபெருமானுக்கு சன்னதி இருக்கு, விஷ்ணு பெருமானுக்கு சன்னதி உண்டு. அதாவது சிவ பிரம்மா விஷ்ணு சிவன் 3 சேர்ந்த கஷேத்திரம். இப்ப சில கஷேத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒரே கோயில்ல இருப்பா, சிதம்பரம். அது மாதிரி சில கோயில்கள்ல மட்டும் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்க இதுல போனீங்கன்னாலும் தரிசனம் பண்ணலாம். எங்க தில்லைக்கு போனாலும் தரிசனம் பண்ணலாம். இந்த தில்லைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு நீங்க தரிசனம் பண்ணலாம். எது சிவனையும் விஷ்ணு பகவான் சன்னதியும் நீங்க தரிசனம் பண்ணலாம். அதே இந்த உத்தமர் கோயில்ல பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் சன்னதி உண்டு. அப்ப மும்மூர்த்திகளை தரிசிக்கக்கூடிய ஒரே கோயில் வந்து இந்த கோயில் தான். ஏன்னா பிரம்மாக்கு வந்து சாபப்படி கோயில் தனி சன்னதி கிடையாதுன்னு சொல்லுவா. இங்க விதிவிலக்கா இங்க பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் உங்களுக்கு வந்து சிவபெருமானுக்கும் சன்னதி உண்டு. நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த திருத்தலம் போய் பிரம்மாவை தரிசனம் பண்ணி பேர்ல உங்க கணவர் பேர்ல உங்க குடும்பத்து பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கங்க. அடுத்து வந்து சிவபெருமானுக்கு வெள்ளிக்கிழமை
சனிக்கிழமை விஷ்ணு பகவானுக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை 3 நாள் தொடர்ந்து இருந்து அங்கே தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையோட வேகம் முழுமையாக தீரும். அப்படி முடியாத பட்சத்தில் சூழ்நிலை உங்களுக்கு பொருந்தி வரலன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்மாவை தரிசனம் பண்ணி உங்களுக்கு விஷ்ணுவையும் சிவபெருமானையும் தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்க. கட்டாயம் பிரச்சனை தீரும். திவ்ய தேசங்களில் இது உத்தமர் கோயில்ன்றது உங்களுக்கு ஆண்டாள் சொன்னபடி உத்தமன் பேர்பாடின்னு சொன்னான். இந்த இடத்துல 108 திவ்ய தேசத்தில் மிகுந்த ஒரு பெருமை கொண்ட தேசம். இந்த சன்னிதானத்துக்கு போங்க. சுவாமியோட அருளால் கோர்ட்டு வழக்கு, அவமானங்கள், மன வருத்தங்கள், கடன், இந்த பிரச்சனைகள் சுலபமாக தீரும். எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு விடிவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். வேற பெரிய பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அற்புதமான ஒரு ஆலோசனை நீங்க போன காலருக்காக நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. இதை தொடர்ந்து அடுத்த நேயரும் காத்துட்டு இருக்காங்க. யாருங்கன்னு பாத்துடலாம். வணக்கம். 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 உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. இந்திராணி பேசுறேங்க, திண்டுக்கல்ல இருந்து. இந்திராணி பேசுறீங்களா? ஆமாங்க. ஓகே. இந்திராணி, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காகங்க. ஓகே. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. புனிதா. பிறந்த தேதி 28/10/1989. ஓகே. ராசி கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஓகே. எது குறித்து நீங்க கேட்க போறீங்க? ஜாதக ரீதியாவா இல்ல வேலை சம்பந்தப்பட்டதா இல்ல கல்யாணம் சம்பந்தப்பட்டதா? எது குறித்து நீங்க சந்தேகம் கேட்க போறீங்க? ஓகே. இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது நம்ம சுவாமிஜி கிட்ட ஆலோசனை கேட்கலாம். சுவாமி, பெண் கையெழுத்து இப்ப நீங்க கூப்பிடுற பேர்ல தான் கையெழுத்து போடுறாங்களா? ஆமாங்க, புனிதான் தான் போடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு கலத்திர ஸ்தானத்துல பாப கிரகத்தோட திருஷ்டியும் கலத்திர ஸ்தானாதிபதி நீச்ச கிரக சம்பந்தமும் வந்ததால மறைமுகமான சங்கடங்களை சந்தித்து மீண்டு வர வேண்டிய சூழ்நிலை வரணும். அதாவது பேசி முடிக்கிற நேரத்துல திருமணத்துல ஒரு மறைமுக தடைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம். இங்க சில விஷயங்கள் இங்க நேரடியா உங்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உங்களுக்கு சொல்ல முடியாத அறிவுரை இருந்தாலும் பரிகாரம் மட்டும் நாங்க சொல்றோம். நீங்க அந்த பரிகாரத்தை செய்யுங்க. கட்டாயம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். இந்த செவ்வாய் தோஷம், அங்காரக தோஷம், நட்சத்திர தோஷம் அப்படிலாம் போட்டு குழப்பாதீங்க. குழம்ப வேண்டாம். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சுலபமான எளிய பரிகாரம் நம்ம சொல்றோம், செய்யுங்க. நீங்க உங்களுக்கு சமயபுரம் போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாரியம்மனை தரிசனம் பண்ணி அந்த இடத்துல சுவாமிக்கு இந்த உங்க பெண் புனிதாவோட பேர்ல அர்ச்சனை வழிபாடுகள் ஆரத்தி பண்ணி மாலை சாத்தி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணு, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மன் அருளால உங்களுக்கு அங்காரகனால ஏற்பட்ட தடையோ பாப கிரகத்தால் ஏற்பட்ட தடையோ எதுவா இருந்தாலும் ரொம்ப சுலபமா நிவர்த்தி ஆகும். இது ஒரே ஒரு முறை பண்ணிடுங்க. அப்புறம் வீட்டில் வேணும்னா நீங்க சுயவரா கலா பார்வதி ஜபம் 28 ஊர் நீங்க பண்ணலாம். ஆனா கட்டாயம் சமயபுரம் போய் உங்க பொண்ணையும் அழைச்சிட்டு போங்க. கட்டாயம் உங்க பொண்ணை அழைச்சிட்டு போய் பண்ணுங்க. தன லாபமும் நல்ல திருமண வாழ்க்கையும் கட்டாயம் கைகூறி வரும். வேற பரிகாரங்கள் எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். இஷ்ட தெய்வ குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்திராணி, அவங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க நேயர்களும் நீங்க சொன்ன ஆலோசனைகள் கேட்டு பலன் அடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சுவாமிஜி கிட்ட பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்கள் சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கூறுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.